மகிழ்ச்சியா இருக்க மாதிரி தெரியுதா, வருத்தமா இருக்க மாதிரி தெரியுதா? மகிழ்ச்சியா இப்போ ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சி. மாவட்டத்தில் வந்து ஆட்டாளி சொன்னாங்க தெரியாதவங்க என்ன வந்துட்டே இருக்க போறாங்க நம்ம மைதான 70-75 வயசு பாட்டியை விட்டு வீட்டில் விட்டுட்டு நீ பார்த்துக்க நான் ஐயாவை பார்க்க போறேன்னு எல்லாரும் இனிமே வந்துட்டே இருக்க போறாங்க. ஐயா, இந்த ஒட்டு கேட்பு கருவி வச்சிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க ஏதாவது அந்த கருவி சம்பந்தம் ஆய்வு பண்ண வந்தாங்களா? ஆய்வு பண்ணிட்டாங்களா ஐயா? பண்ணிட்டு இருக்காங்க சார். இது தொடர்பாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கல ஐயா? ஒட்டு கேட்கும் கருவி பொருத்தப்பட்ட தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்க போறீங்களா? அது இப்போ அவங்க ஆய்வு பண்ணி என்ன ரிப்போர்ட் நம்ம கொடுக்குறாங்களோ அதன் அடிப்படையில் எல்லாம் செய்ய முடியும். இப்போ எடுத்தது நம்ம அது எதுவும் செய்ய முடியாது. மகன் வந்து சென்னையை வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. சரி, இதெல்லாம் ஒரு கேள்வியா? உள்ள பார்க்கறது இதெல்லாம் ஒரு கேள்வியா? சரி, இதோட பேட்டி நல்லபடியாக முடிந்தது. நன்றி, ஆய்வு பண்ணல. வணக்கம். ஒட்டு கேட்பு கருவி கொடுத்து இந்த ஆய்வு தனியார் நிறுவனம் வந்திருந்தாங்க ஐயா. அது ஆய்வு முடிச்சிட்டாங்களா? தொடருதா? இல்லை, ஆய்வு பண்ணிட்டே இருக்கு. ஐயா, தங்களுக்கு யாருமே சந்தேகம் இருக்காங்க ஐயா இந்த விவகாரத்துல யாரு மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்குங்களா? சந்தேகம் இருக்குது, சந்தேகம் இல்லை, ரெண்டும் இருக்குது. அது அவங்க ஆய்வு பண்ணி முடிச்ச பிறகுதான் தெரியும். ஐயா, பொதுக்குழு கூட்டுறதுக்கு வாய்ஸ் இருக்குங்களா? எப்போ பொதுக்குழு கூட்டுறீங்க? அது என்ன, அதுக்கான காலம் வரவில்லை. அதுக்கான காலம் வரும்போது உங்ககிட்ட சொல்லிட்டு அந்த பொதுக்குழு கூட்டுவோம். பொதுக்குழு கூட்டும் போது உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம். முதல் வரிசையில் மேடையில் உங்களை உட்கார வைப்போம். சரியா? போதும், இதோட போதும். போதும்பா, போதும். நன்றி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.